நிலம் கரெக்டா அந்த சரியான புறம்போக்கா இருந்ததுன்னா அதுல பட்டா கொடுக்கறதுக்கு எல்லா வேலையும் செய்யணும். அதுல எதனா நின்றுச்சுன்னா அப்புறம் இன்னும் 10 நாட்களில் முதலமைச்சர் வருவதால் அனைவருக்கும் பட்டா வழங்க வேண்டும் என அமைச்சர் பொன்முடி அதிகாரிகளை கடுமையாக எச்சரித்த வீடியோ வெளியாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் முகையூரில் அரசு விழாவில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு கடிந்து கொண்டுள்ளார். இன்னொன்னு விசாரிச்சு சிஎம் வரும்போது இன்னும் 10 நாள் எல்லாரும் பட்டா கொடுக்க போறோம். அவர் வரும்போது நான் கலெக்டர்கிட்ட கொடுக்குறாரு. நம்ம மாவட்டத்துல மட்டும் 10,000 பேருக்கு புதுசா பட்டா கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கரெக்டா பண்ணி இந்த தாலுக்காவில் இந்த தொகுதியில எங்கேயும் பட்டா இல்லாம இருக்கக்கூடாது. உங்களுக்கு எதுனா அங்க இது வரணும் அது வரணும்னா பார்த்துட்டு இருக்காங்க. ஒழுங்கா லீகலா நிலம் கரெக்டா அந்த சரியான புறம்போக்கா இருந்ததுன்னா அதுல பட்டா கொடுக்கறதுக்கு எல்லா வேலையும் செய்யணும். அதுல எதனா நின்றுச்சுன்னா அப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை தலைவர் முதலமைச்சர் செஞ்சிருவாரு. என் தொகுதி அந்த ஊர் நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஊர். அதனால எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. பட்டா வந்துருமா, இந்த மாசத்துக்குள்ள வந்துடும். சிஎம் வராரு, எல்லாருக்கும் பட்டா கொடுக்க போறாரு. அதுக்கு ஏற்பாடு பண்ணி அவங்க எதுவும் வீடே கட்டிக்கிறாங்களா, அது எப்படி பட்டா கொடுக்குறாங்க? சும்மா அங்க இருக்குது இங்க இருக்குதுங்க, அதுவே தெரியல. நீங்க யாருன்னா சொல்லணும், நீங்களே சொல்லிடணும். சொன்னாரா இல்லையா? வருவாருமா, பாத்துங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.